உலகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் மேக்கோடு குரவன்வளை சாலையை உடனடியாக சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், அங்கு களியக்காவிளை பகுதியில் இந்த சாலையை மேம்படுத்துவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? அந்த பகுதியை சுற்றியுள்ள எத்தனை கிராம மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள்? அந்த வழியாய் பயன்படுத்தி பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் எத்தகைய இன்னல்களை சந்திக்கிறார்கள்? கனகதாரா கன்னியாகுமரி மாவட்டம் பிள்ளையூர் மற்றும் விளவங்கோடு தாலுகா சாலைகளில் குறிப்பாக 1965 முதல் 2004 வரை விவசாயிகளின் உயிர் நாடியாக இருந்திருக்கிறது கேரளாவில் இருக்கும் நெய்யார் இடதுகரை கால்வாய். 2004ஆம் வருடத்துக்கு பிறகு இந்த நெய்யார் இடதுகரை கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தற்பொழுது இந்த விளவங்கோடு தொகுதிக்குட்பட்ட அந்த கால்வாய் ஓரங்கள் மிகவும் சேதமடைந்து அங்கங்கே உடைந்திருக்கும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. பல பகுதிகளில் ஆக்கிரமிப்பும் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இருக்கும் அந்த கால்வாய் ஓரங்களில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக அந்த சாலை கால்வாய் உள்ள சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையை பொறுத்த அளவில் மேற்கோடிலிருந்து குரவன்முளை செல்லும் சாலை, இந்த சாலை முடிவில் தான் 150க்கும் மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் குடும்பங்களாக வசிக்கும் அந்த ஒரு காலனி என்பது அமைந்திருக்கிறது. ஆனால் சமீப நாட்களாக இந்த மழை துவங்கிய நாளில் இருந்து இந்த சாலை என்பது மிகவும் சேதமடைந்திருக்கிறது. இந்த சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை என்பது அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக பள்ளிக்கூடம் செல்லும் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அதே போன்று கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்லும் அந்த மக்களாக இருக்கட்டும், அந்த பகுதியை சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி நடந்து ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் சென்று மறுபுறம் வழியாக மேற்கோடு போன்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். இவ்வாறு கடந்த சில நாட்களாக இந்த மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அந்த பகுதி மக்களிடம் கேட்கும்போது அந்த சாலையை பொறுத்த அளவில், குறிப்பாக நெய்யார் இடதுகரை கால்வாய் ஓரம் இருக்கும் அந்த சாலையை பொறுத்த அளவில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சாலை என்பது செப்பனிடப்பட்டதாகவும் 30 வருடங்களுக்கு பிறகு இதுவரையிலும் அந்த சாலையை செப்பனிடப்படாத நிலையில் மிகவும் சேதமடைந்து ஒரு நிலைதான் காண முடிகிறது எனவும் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி இரவு நேரங்களில் இந்த சாலை வழியாக வாகனங்கள் கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலை சேதமடைந்திருப்பதால் வாகனங்கள் அந்த கால்வாயில் விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இருப்பினும் அந்த தொடர்ச்சியாக பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக முதல்வருக்கும் நேரடியாக மனுக்கள் அனுப்பிய பிறகும் இதுவரையிலும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர். எனவே வருங்காலங்களில் மக்களின் பாதுகாப்பை உணர்ந்து அந்த பகுதியில், குறிப்பாக நெய்யார் இடதுகரை கால்வாய் ஓரத்தில் இருக்கும் அந்த சாலைகளை உடனே சீரமைக்க வேண்டும். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கும் ஆக்கிரமிப்பு நிலங்களை எடுத்து உடனே அந்த நெய்யார் இடதுகரை கால்வாயை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் முன்வைக்கின்றனர். கனகதாரா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார். இடமானது கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வன்னியூர் ஊராட்சி பகுதியாகும். நெய்யார் இடதுகரை சானலில் சுமார் 300 அடி ஆழ உள்ள இடத்தில் பக்கச்சுவர் கட்டி இருக்கிறது. இந்த பக்கச்சுவர் இடிந்து மக்கள் நடமாட்டத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் உள்ளது. இந்த பகுதியில் பழங்குடியின மக்களும் மற்றும் பொதுமக்களும் நடந்து செல்ல முடியாத நிலையில் ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் சுமார் 4 கிலோமீட்டர் சுற்றளவில் சென்று ஸ்கூலுக்கு செல்கிறார். இதனால் பாழடைந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியை அரசு நேரடியாக பார்வையிட்டு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடமானது